ஓகே. பார்வதி அப்படியே கேர் பண்ற மாரி, "நீ பண்ணது தப்பு சபரின்ற" மாரிலாம் நடிச்சாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த பிரஷ் விஷயத்துல யார் மேல தப்புங்கிறதே எனக்கு புரியல. ஏன்னா, அந்த ஒரு விஷயத்த நான் லைவ்லயும் பார்க்கல. எபிசோட்ல கட்டா தான் இருக்கு. அதுவும் எனக்கு சரியா புரியல. நான் லைவ் பார்க்காதனால எனக்கு புரியல. ஆனா, ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்தேன் நானு. அதுல என்னன்னா, யார் வந்து அந்த ஃப்ளஷ் டேங்க்ல சாண்ட்ராவோட பிரஷ் போட்டாங்களா? இல்ல சாண்ட்ராவே போட்டுட்டு விளையாடுனாங்களான்றது தெரியல. ஏன்னா, யார் போட்டாங்கன்றது தெரியல. ஆனா, சபரி என்ன நெனச்சுக்கிட்டாருன்னா, இது ஒரு சீக்ரெட் டாஸ்க்கா திவ்யாவும், சாண்ட்ராவும் பண்றாங்க அப்படிங்கிற மாரி தான் அவர் நெனச்சுட்டு இருக்காரு. சோ, அத வச்சு தான் அவரு ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு, யார் மேல தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அத எடுத்துட்டு போய் வைக்கிறாரு. ஆனா, அது வச்சு 2 நாள் ஆகுது. இவங்களுக்கெல்லாம் என்ன கொஸ்டின்னா, அப்படி அந்த குப்பைய எடுத்து வச்சு ஒருத்தவங்கள நீ வந்து எப்படி நீ இது பண்ண முடியும்? அப்படிங்கிறது வீட்ல இருக்கவங்களோட கேள்வி. அந்த குப்பைய எதுக்கு எடுத்துட்டு போய் வச்சன்ற மாரி தான் கேள்வி. ஆனா, அவர் கண்டுபிடிக்க எடுத்துட்டு போய் வச்சேன்ற மாரி சொல்றாரு. அ இதெல்லாம் வந்து ஹோஸ்ட் கேட்கணுன்றது வந்து பிரஜனுடைய ஒரு கருத்து. இது கண்டிப்பா வந்து சாட்டர்டே வந்து சேது கேட்கணும் அப்படிங்கிற மாரி. அது ஏன் புரியல? நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருங்க, என்ன வேணா இருங்க. ஒரு ஹோஸ்ட்ட நீங்க எப்படி சேதுன்னு சொல்லி பேசுவீங்க? பேர் சொல்லு. பேர் சொல்லி. ம். கண்டஸ்டன்ட்ஸ்னா கண்டஸ்டன்ட் தான். நீங்க அவரு ஏன்னா ஸ்டேஜ்லயே அவர் குடுத்த இடம் தான் இதுக்கு காரணம்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஸ்டேஜ்லயே அவர் வந்து, "வா மச்சான் வா" அப்படின்னு சொல்லி, "நீ எங்கடா இங்க?" அப்படின்ற மாரி கட்டிப்புடிச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி பேசுனாங்க. நான் பிரஜன் வந்து அந்த இடத்துல நான் ஹீரோவா நடிச்சதுல, இவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருக்காருன்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாரு. பட் அவரு ஜென்யூனா அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருந்தாரு. ஹக் பண்ணாங்க. "நீ வீட்டுக்குள்ள போனா நான் வந்து ஹோஸ்ட்டா தான் உன்ன கேட்பேன். அத பத்தி நீ நெனைக்கக் கூடாது." அப்படின்ற மாரி சொல்லிலாம் அனுப்பிச்சுட்டாரு. அவரு கண்டஸ்டன்ட்டா தான் பாக்குறாரு. மச்சான், சொல்லு மச்சான்லாம் சொல்லல. ஆனா நீங்க ஏன் சேதுன்னு சொல்லி கூப்பிடுறீங்கன்றது என்னுடைய கருத்து. அதுக்கான உரிமைய வந்து ஹோஸ்ட் தான் குடுக்குறாரு. நான் அதையும் சொல்லுவேன். ஏன்னா, ஓகே. இவங்க இப்ப சபரி இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு வந்து சபரி, காரணம் எஃப்ஜே எல்லாருமே அண்ணா, அண்ணான்னு சொல்லி பேசுறாங்க. ஆ. சில பேர் சார்ன்னு சொல்லி பேசுறாங்க. அத அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா, அந்த பேர சொல்லி கூப்பிடுறது எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாரி தோணுது. சேது வந்து கேட்பாப்லன்னும்போது, அப்ப உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்க்கு இவர்கிட்ட இருந்து ஒரு அடி தள்ளி நிக்கணும். இவரு விஜேஎஸோட ஃப்ரெண்டுன்ற மாரி தோணும். இவரு சொன்னா அவரு கேட்பாரு போல இருக்கு. பயப்படுவாங்க. இவரு சொன்னா யாரா அவரு கேட்பாரு இருந்தாலுமே போல இருக்கு. அப்படிதான். அந்த மாரி தோணும். அந்த ஒரு ஒரு ஸ்டெப் பேக் இருக்குல்ல, அது வந்து ஹோஸ்ட்டோட பேர கெடுக்கும்னு சொல்றேன். இப்ப அதுக்கேத்த மாரி இவரு 2 வாரம் பிரஜன எதுவுமே கேட்கல. பிரஜன கூட போன வாரம் வந்து ஆம்பளையா இருக்கணுன்ற ஆம்பளையா இருந்தா தைரியம், தான் தைரியம். தைரியம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. தைரியம்ன்றது பொதுவானது. அப்படி சொன்னாரு. ஆனா, அவர் தொடப்பு தட்டி இப்படி தட்டி வாட்டர் மெலன சொன்னது, ஏதாவது மூஞ்சிக்கு முன்னால பேசு, பின்னால பேசாத, ஆம்பளையா இருந்தா தைரியமா பேசு அப்படின்னு சொன்ன விஷயங்கள ஸ்ட்ராங்கா வார்ன் பண்ணியிருக்காரு.